வணக்கம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை. அந்த சண்டையினால ஹார்மூஸ் வழியா வரக்கூடிய கப்பல்கள் தடைபட்டிருக்குது. ஸோ அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்குது. அதன் வழியா வரக்கூடிய எரிபொருள், அது சார்ந்து நம்மை பாதித்திருக்கக்கூடிய பொருளாதார ரீதியா, எரிபொருள் ரீதியா நம்மை பாதித்திருக்கக்கூடிய பல விஷயங்கள். அது நம்முடைய பொருளாதாரத்தையும் நிலைகுலைய வைத்திருக்குது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து சரிவடைந்து வந்துட்டு இருக்குது அப்படின்றத கவனிக்கிறோம். எரிபொருள் தட்டுப்பாடு பல ஹோட்டல்ஸ்லயும் அது இன்றைக்கு வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது சார்ந்து பிரதமர் மோடி பேசும் பொழுது நம்ம சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது சார்ந்து மக்களினுடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவா நம்ம ஏற்கனவே போன வீடியோல 5 கேள்விகளை பார்த்திருந்தோம். இந்த வீடியோல அடுத்த 6 கேள்விகளும் அதற்கான பதில்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்து கணிப்பு முடிவை ஓட் வைப் எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. வீட்டில இருந்து வேலை செய்யறது, எரிபொருள் நுகர்வை குறைக்கிறது, அப்புறம் இறக்குமதி செய்யக்கூடிய தங்கத்தை குறைவா வாங்குங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய குடிமக்களுக்கு பிரதமர் மோடி கொடுத்த அழைப்பை நீங்க எவ்வளவு தூரம் ஒத்துக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு எஸ் நான் முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 44.9% மக்களும், ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 15.4% மக்களும், நான் ஒத்துக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க 12.6% மக்கள், முழுமையா நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 21.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடுத்த கேள்வி, சேமிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து பெட்ரோல், டீசல் மற்றும் தங்கத்தை வாங்குவதற்காக நீங்க செலவழிக்கிறத எவ்வளவு தூரம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 33% மக்களும், ஓரளவு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 23% மக்களும், அதெல்லாம் கம்மி தாங்க அப்படின்ற மாதிரி 17.8% மக்களும், சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 16% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10.1% மக்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த கொஸ்டின், சேமிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை அதிகமாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை குறைவாகவும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதற்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குது, எவ்வளவு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கேள்விக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 34.1% மக்களும், ஓரளவு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 21% மக்களும், வாய்ப்பெல்லாம் கம்மி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 14.7% மக்களும், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 15.9% மக்களும், எனக்கு தெரியாது கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 14.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது, ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த 2 ஆப்ஷன்ஸும் நிறைய மக்கள் தேர்வு செய்திருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, தேவைப்பட்டதுன்னா பெட்ரோல் டீசலுக்காக எவ்வளவு கூடுதல் தொகையை செலுத்த நீங்க தயாரா இருக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு லிட்டருக்கு ஒரு 5 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 23.2% மக்களும், லிட்டருக்கு 10 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11.4% மக்களும், லிட்டருக்கு 15 ரூபாய் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9.8% மக்களும் கூடுதல் செலுத்துவதற்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 38.5% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 17.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், குடிமக்களை செலவுகளை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் மத்திய அரசு தன்னுடைய அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைக்க போதுமான முயற்சிகள் மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்குறீங்களா? பிரதமர் கூட தன்னுடைய கான்வாயினுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாரு. ஸோ அது சம்பந்தமா நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு எஸ் அது முழுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 32.5% மக்களும், ஓரளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15.5% மக்களும், இல்லை குடிமக்கள் மட்டும்தான் வந்துட்டு சேமிக்க சொல்றாங்க, ஆனா அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு 41.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10.7% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அடுத்தது கடைசி கேள்வி, உங்களுடைய பார்வையில் இப்பொழுது எந்த ஒரு தனி நடவடிக்கை ரொம்பவே அர்த்தமுள்ளதா பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்விக்கு குடிமக்கள் தங்கம், எரிபொருள் மற்றும் அத்தியாவசியமற்ற பயண செலவுகளை தாங்களாகவே குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 33.3% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கச்சா எண்ணெய் விலையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில அரசாங்கம் பெட்ரோல், டீசல் விலையை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 10.9% மக்களும், அரசாங்கம் முதல்ல தன்னுடைய சொந்த அத்தியாவசிய செலவுகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி 22% மக்களும், ரிசர்வ் வங்கி அரசாங்கம் ரூபாய் மற்றும் அந்நிய செலாவணி இருப்புகளை நேரடியாக நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 14.4% மக்களும், கருத்து இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 19.3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் எரிபொருள் சார்ந்த சிக்கனம், தட்டுப்பாடு, பொருளாதார தாக்கம் இது சார்ந்து பிரதமரினுடைய கருத்து. அதற்கு மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.